அஷ்டமி நாட்கள் எப்பொழுது வந்தாலும் சரி, கால பைரவரை மனதார நினைத்து கொள்ளணும். மனைத்து கொண்டு இந்த அஷ்டமி நாளை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நாளில் நீங்க ஏற்ற வேண்டிய தீபங்கள்னு இருக்கு. அந்த தீபங்களை ஏற்றுவதனால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அஷ்டமி அப்படிங்கிறது கால பைரவரோட ஒரு மிக முக்கியமான ஒரு நாளா கருதப்படும். இந்த நாள்ல ஏற்றப்படும் ஒரு சிறிய விளக்கு கூட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை நமக்கு கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்குமா. சக்தி வாய்ந்த ஒரு விளக்காகவும் இது கருதப்படுமாம். ஆன்மீக நூல்கள் இதை கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல சொல்லி கொண்டுதான் இருக்கிறது. எனவே இந்த ஒரு நேரத்துல இந்த அஷ்டமி நாள்ல நம்ம எப்படி விளக்கு ஏற்றணும், எப்படி ஏற்றினா நமக்கு நன்மைகள் நடக்கும், இதனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமைக்கும் பார்க்கலாம். முதல்ல எந்த விளக்கு நம்ம ஏற்ற வேண்டும்? அஷ்டமி என்று சிறப்பாக ஏற்ற வேண்டிய முக்கிய விளக்குகள்னு இருக்கு. முதல்ல எள்ளெண்ணெய் விளக்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு விளக்கா இந்த ஒரு விளக்கானது கருதப்படுகிறது. இரண்டாவது மண் அகல் விளக்கு அல்லது பித்தளை விளக்கு. இந்த இரண்டு விளக்குகளில் ஏதாவது ஒரு விளக்கையும் நீங்கள் ஏற்றலாம். திரியில பஞ்சை திரி அல்லது சாம்பிராணி திரை போட்டு நீங்க ஏற்றலாம். சாம்பிராணி திரி இல்லை அப்படிங்கிறவங்க கடைகள்ல கேளுங்க, கண்டிப்பா சாம்பிராணி திரியானது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 3 விளக்குகளையும் நீங்க இந்த ஒரு நேரத்துல ஏற்றலாம். ஆனா இந்த ஒரு விளக்குகளை ஏற்றுவதற்கான ஒரு இடம்னு கண்டிப்பாக இருக்கு. ஒண்ணு, பூஜை அறையில இந்த விளக்குகளை ஏற்றுவது மிகவும் சிறப்பு. இரண்டாவது, வீட்டின் வாசலுக்கு அருகில் இந்த ஒரு விளக்கை ஏற்றலாம். இல்லை அப்படின்னா கால பைரவரோட படம் அல்லது சிலை உங்களுடைய வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த ஒரு படத்தையும் சிலையையோ நீங்க எடுத்து வைத்துக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு கால பைரவரோட படத்துக்கு முன்னாடி இந்த ஒரு விளக்கையும் நீங்க ஏத்துங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். இந்த ஒரு விளக்கை எப்படி ஏத்தணும்? காலை அல்லது மாலை நேரத்துல குளித்து சுத்தபத்தமா இருங்க. உங்களுக்கு எந்த ஒரு நேரத்துல இதை செய்ய முடியுதோ அந்த ஒரு நேரத்தில் செய்யுங்க. அதனால தவறுங்கிறது கிடையாது. பூஜை இடத்தை சுத்தம் செய்து கோலம் போட்டு நீங்க வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. வீட்டுக்கு வெளியில் கூட கோலம் போட்டாலும் போதும். நீங்க பூஜை அறையில இந்த ஒரு பூஜையை செய்யலாம். எள்ளெண்ணெய் நிரப்பி விளக்கை ஏற்றுங்க. விளக்கு ஏற்றும் பொழுது மனதில் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமானது இருக்கிறது. இதை 9 முறைகள் நீங்க கூறுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஓம் கால பைரவாய நமக, ஓம் கால பைரவாய நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை 9 முறைகள் கூறுங்க. கூறிட்டு விளக்க நீங்க ஏற்றணும். அதுவும் மனசுக்குள்ளே கூறிட்டு ஏற்றினாலும் உங்களுக்கு போதுமானது. அதுக்கு பின்னாடி வெற்றிலை, பூ, அகத்திக்கீரை அல்லது எலுமிச்சை போன்றவற்றை நீங்க காலபைரவருக்கு சமர்ப்பிக்கலாம். இதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அஷ்டமி நாட்கள்ல நம்ம விளக்கேற்றுவதால அதிக அளவுக்கு நமக்கு பலன்கள் நம்மளை தேடி வரும். முக்கியமா வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது நம்மை விட்டு நீங்கும். நம்முடைய வீட்டை விட்டும் கண்டிப்பாக நீங்கிவிடும். கண் திருஷ்டிகள் அனைத்தும் கழிந்துவிடும். தோஷம் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். பயம் போன்றவை அனைத்தும் உங்களுக்கு இதுவரைக்கும் பயம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எதிரிகளை பார்த்து பயப்பட மாட்டீங்க. துணிச்சலான முடிவுகள் எது எடுத்தாலும் அதிலும் உங்களுக்கு பயமானது இருக்காது. எனவே உங்களுடைய பயம் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக குறைய தொடங்கும். மனதில் இருக்கக்கூடிய பயங்களும் குறையும். குழப்பங்களும் இந்த ஒரு நேரத்துல ஒரு தெளிவான ஒரு தீர்வானது கிடைக்கும். மன அழுத்தமும் அதிகமாக நீங்கும். கடன் பிரச்சனைகள் விலகும். தடைகளும் மெதுவாக தீரவும் வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தில் அமைதியானது நிலவும். பாதுகாப்பு உணர்வு உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் வேலை முயற்சிகளில் தடைகளும் உங்களை விட்டு விலகும். எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க கால பைரவரை மனதார நினைத்து இதை செய்யுங்கள். இவ்வளவு பலன்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஒரு நேரத்துல முக்கியமாக கூற வருவது என்னவென்றால், இந்த ஒரு வழிபாட்டை, இந்த ஒரு விளக்கை நீங்க உங்களுடைய வீட்டுல ஏற்றி வழிபடுவதன் மூலம் நம்பிக்கை, அதனுடன் மன சுத்தம், அதுக்கப்புறம் தொடர்ச்சி, இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நீண்டு கொண்டே இருக்கும். இது அஷ்டமியில் மட்டுமல்ல, மாதம் தோறும் வரும் அஷ்டமி நாட்கள்ல இந்த ஒரு விளக்கை நீங்க தொடர்ந்து ஏற்றினால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களாவே உணர முடியும். அந்த அளவுக்கு பெரிய அளவில் இந்த ஒரு விளக்கின் மூலம் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். எனவே நீங்களும் அஷ்டமி நாட்கள்ல எந்த அஷ்டமியாக இருந்தாலும் சரி, மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஒரு விளக்கை ஏற்றுங்க. கண்டிப்பா இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது ஏற்படும். இந்த அஷ்டமியில் நீங்க ஒரு விளக்கு ஏற்றினால் உங்களுடைய வீட்டில் இருள் விலகி பைரவரின் அருள் உங்களுக்கு ஒளியாக பிரகாசிக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க பைரவருக்கு சமர்ப்பித்து இந்த ஒரு செயலை செய்யுங்க. பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். மறக்காம நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து அவங்களையும் சந்தோஷமாக இருக்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.